Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 12 இன்னைக்கு என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க. சரி வாங்க, இன்னைக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் இருக்கு, அதெல்லாமே பார்த்துட்டு நம்மளோட டே விளாக் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டர் ஒருத்தவங்க இப்ப புதுசா ஃபர்ஸ்ட் கமெண்ட் போடுறாங்க, இன்னைக்கு தான் வந்து போட்டிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 10 days ஆயிடுச்சு, 600 கிராம் தான் உங்களுக்கு குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண ஆளுதாங்க. சடனா இப்ப நான் ஊருக்கு போனதுனால ஒரு 2 kg வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அதிக அளவு குளிர் வந்து இருக்கு. சில விஷயங்கள்ல வந்து நம்மளோட ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ எனக்கு அந்த 2 kgs தான், நான் வந்து அதை எப்படினாலும் லாஸ் பண்ணிடுவேன் இந்த 50 days முடியறதுக்குள்ள. உங்க எல்லாருக்குமே அது தெரியும், நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குற எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஜஸ்ட் உங்க ஐடியாஸ்க்காக தான் நான் வந்து பண்றேன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். புதுசா வந்து ஒருத்தவங்க கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க, அதை இன்னைக்கு தான் போட்டிருந்தாங்க. சோ அது ஒரு மாதிரியா இருந்தது. தெரிஞ்சவங்களுக்கு புரியும், ஏன்னா நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயே நான் வந்து ரொம்ப வந்து பண்ண வேண்டாம். அது போக இங்க உள்ள டெம்பரேச்சர் எல்லாமே மாறுதுங்க, கொஞ்சம் ஆகும் இல்லையா, டைம் எடுக்கும். நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், ஒரு சில நேரம் வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கும், சில விஷயங்கள்லாம் அப்படி இருக்குங்க. அது வெயிட் லாஸ் ஜேர்னிய பண்றவங்களுக்கு தான் அது வந்து தெரியும். ஈஸியா வந்து கமெண்ட் போட்டுட்டு போறவங்களுக்கு தெரியாது. ஸோ அதான். ஸோ வாங்க, அதை பத்தி நான் கண்டுக்க மாட்டேன். இருந்தாலும் எதுக்குன்னா, சில பேர் இப்ப புதுசா வந்தவங்களுக்கு யோசிப்பீங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ற மாதிரி தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து தீபஸ்ரீ சிஸ்டருக்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். நீங்க வந்து லைஃப்ல எல்லாமே கிடைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே சிஸ்டருக்கு வந்து வாழ்த்து சொன்னீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் பெங்களூர்ல இருந்து அம்மு கவி. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கனகாக்கா. ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? உடம்பு முடியலன்னு சொன்னீங்க. அப்புறம் உங்க தம்பி ஒய்ஃப்க்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா நல்லபடியா வந்து குழந்தை வந்து பிறந்துரும், நீங்க நாளைக்கு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் கீதா சிஸ்டர் உடுமலைப்பேட்ல இருந்து. ஹாய் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் தைராய்டு இருக்கு சிஸ்டர், வெயிட் லாஸ் வந்து பண்றதுக்கு நான் சப்பாத்தி எல்லாம் சாப்பிடலாம் அப்படிலாம். சப்பாத்தி எல்லாம் சாப்பிடலாங்க. இந்த காலிஃபிளவர், முட்டைக்கோசு, ப்ரொக்கோலி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, முள்ளங்கி, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதுதான் சிஸ்டர். நைட் வந்து திணை பொங்கல் வந்து சாப்பிடலாமா? நீங்க வந்து காலையில இருந்து நீங்க சாப்பிடலாம். காலையில இருந்து நீங்க எப்படி எடுத்திருக்கீங்க, எல்லாமே ஹெவியா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெவியா இருக்கும். சோ அதனாலதான் சொல்றேன். காலையிலேயே மதியம் நீங்க எப்படி சாப்பாடு எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து நைட் டின்னரை வந்து மெயின்டைன் பண்ணுங்கன்றதான் சொல்றேன். சோ அதுக்கப்புறம் வந்து கொள்ளு பயிர் வந்து பாயில் பண்ணி அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் அது கூட வச்சு டின்னருக்கு வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கொள்ளு பயிர் வந்து நைட் டைம்ல சாப்பிடும்போது கொஞ்சம் யோசிச்சு சாப்பிடுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வயிறு வலி வரலாம். பயிர் வகை இல்லையா, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மதிய லஞ்சுக்கு நம்ம அதுக்கப்புறம் நடமாட்டம் இருக்கும் இல்லையா, நம்ம நடப்போம், எல்லா வேலைகளும் பண்ணுவோம். இருந்தாலும் 6:30க்கு சாப்பிட்றோம் நைட் டின்னர். இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, நைட்டு நேரத்துல வந்து ஒரு சிலருக்கு வயிறு வலி இதெல்லாம் பிரச்சனைகள் வரும். சோ அதனாலதான் வந்து சொல்றேன். சோ உங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னா நீங்க சாப்பிடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்கு வெல்லம் வந்து சாப்பிடலாமா? நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தாங்க, வெல்லம், நாட்டு சக்கரை இது எல்லாமே வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி கிரேவிங்ஸ் இருக்குன்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த வெல்லம் பயன்படுத்தி கொஞ்சமா சாப்பிடுவாங்க. ஆனா அதை வந்து டெய்லியும் பண்ணீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. அப்புறம் நீங்க பண்ற உழைப்பு எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். சோ அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு வந்து வெயிட் லாஸ்க்கு சாப்பிடலாம்னு கேட்டீங்க. சாப்பிடலாம் சிஸ்டர். அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் வந்து அப்படியே சாப்பிட வந்து பிடிக்கல சிஸ்டர் சொன்னீங்கன்னா, வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணிட்டு அதுல வந்து உப்பு தூவி மிளகாத்தூள் தூவி சாப்பிட்டு பாருங்க. இல்லாட்டினா அதை வந்து கட் பண்ணி போட்டுட்டு ரைத்தா மாதிரி தயிர் சேர்த்து உப்பு சேர்த்து அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. இல்லைன்னா வெள்ளரிக்காவை ஜூஸ் மாதிரி பண்ணி குடிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க, ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க 500 கிராம் அளவுக்கு சீத்தாப்பழம், அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு, ஒரு செவ்வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து பீட்ரூட் பொரியலும் வந்து சாப்பிட்டேன் சிஸ்டர். காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதெல்லாம் சாப்பிட்டேன். மதியம் லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டர் காஃபி, ஈவினிங் ஒரு பட்டர் காஃபி, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இததான் வந்து நான் கொஞ்ச நாளா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வெயிட் லாஸ் நடக்கல.
அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம புரோட்டீன் ஃபைபர் கரெக்டா எடுத்துக்கணுங்க. நம்ம வந்து இப்படி நீங்க வந்து சாப்பாட்டை குறைச்சு நம்ம ஒரு விஷயம் எப்படின்னா பட்டினியா கடந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம்னு நினைக்கீங்க. கண்டிப்பா இல்ல. சீக்கு தான் நம்ம வந்து இழுத்துப்போம். சோ நான் என்ன சொன்ன, நோயை இழுத்துப்போம் நம்ம. சோ நம்ம பாடி தான் வந்து வீக் ஆகும். ஆனா நம்ம இந்த மாதிரி ஹெல்தியா புரோட்டீன் ஃபைபரை கரெக்டா நீங்க எடுத்து சாப்பிடும்போது உங்களோட வெயிட் லாஸ் ரொம்ப ஹெல்தியான மூவ்ல வந்து வெயிட் லாஸும் நடக்கும். உங்களுக்கு உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நான் சொல்றேன். சரிங்களா? நீங்க இந்த மாதிரி எக் டயட்லாம் ஒரு சிலதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து பண்ணா அது உடம்புக்கு டேஞ்சரஸ். இது வந்து ஒரு பேலன்ஸ்டு ஹெல்தியான டயட். சோ வந்து உங்களோட நீங்க சொன்ன விஷயத்துல புரோட்டீனே கிடையாது, ஃபைபர் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கிறீங்க மார்னிங் மட்டும். ஆனா நீங்க 3 வேளையுமே எல்லாமே கரெக்டா எடுக்கும்போது கரெக்டா இருக்கும் சிஸ்டர். சோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்புறம் ரெட் பனானா, செவ்வாழை பழம் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர். சாப்பிடலாம் சிஸ்டர். ஏன்னா மத்த வாழைப்பழத்தை விட செவ்வாழையில கொஞ்சம் ஃபைபர் அதிகமா இருக்கு. சோ அதனால சாப்பிடலாம். ஒரே ஒரு செவ்வாழை அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் சாப்பிடணும். என்னோட நேம் வந்து கேட்டிருந்தீங்க. என்னோட நேம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி தமிழச்சின் சேனல் இருக்குனால தெரியல உங்களுக்கு. என்னோட பேர் வந்து வினிதா. மத்தபடி என்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், நான் எல்லாமே நீங்க எப்படி டெல்லி வந்தீங்க, நீங்க யாரு, இதெல்லாம் நிறைய பேர் கேக்குறீங்க. சோ அது எல்லாமே வந்து டீடைல்டா என்னோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பிரேமாமா செய்தாங்க. ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அண்ணா நீங்க கேட்டிருந்தீங்க. 2 பேருமே நல்லா இருக்காங்கம்மா. அதுக்கப்புறம் நிறைய பேர் டீ காஃபிக்கெல்லாம் வந்து அடிக்டா இருக்கேன், என்னால முடியலன்னு சொன்னீங்களா. அப்ப வந்து பட்டர் காஃபி வந்து ட்ரை பண்ண சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. டெல்லி குளூர் வந்து எப்படி இருக்கு சிஸ்டர், சேஃபா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. டெல்லி குளூர் அப்படிதாங்க. நான் ஒரு 6-7 இயர்ஸா எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை இல்லை. குழந்தைங்களை வந்து அப்படியே கொண்டுட்டு வரும். ஆனாலுமே இந்த காத்து பட்டாலும் இதெல்லாம் அந்த சளி இதெல்லாம் வந்துட்டு தாங்க போகும். நமக்குமே அப்படிதான் வந்து இருக்கும். இன்னைக்கெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நேத்து நைட்டுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மைக்ரைன் வந்து இருக்கு, அந்த தலைவலிங்க. எப்படின்னா ஒரு விஷயம் எப்படின்னா ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த தலைவலி வந்தா. இன்னொரு விஷயம் டென்ஷனா இருக்கும். ஏதாவது ஒரு வாய்ஸ் ரொம்ப கேட்டுச்சுன்னா இரிட்டேட்டிங்கா இருக்கும். சூரிய ஒளியை பாக்குறதுக்கே பிடிக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க எனக்கு. சோ இந்த மாதிரிலாம் இருக்குமா, அப்போ எரிச்சலா எனக்கு ஓரளவுக்கு தான் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் டயட் பண்ணியிருக்கேன். சோ ஏன்னா ஹெல்தியா நான் இப்ப என்ன எதுக்குன்னா என்னால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா, நான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து உங்களுக்கும் ஐடியாஸ் கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் ஹெல்தியா இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேனே தவிர, மத்தபடி நான் வந்து இப்ப நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் நார்மலா இருக்கலாம் சிஸ்டர்ஸ். ஏன்னா நார்மலா எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுட்டு பேலன்ஸா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன்னா ஓவர் அன்ஹெல்தி ஆயிடுவேன். இப்போ உங்க மூலமா நானுமே வந்து ஹெல்தியா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. சரிங்களா? சோ அதுதான் வந்து மெயின் ரீசன். சரிங்களா? சோ ஐடியாஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இனிமே நான் வந்து வெயிட் வந்து போட வேணாம்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னைக்கு போடலான்னு இருக்கேன்னா, இந்த 50 days சேலஞ்ச் முடிஞ்ச அன்னைக்கு நான் வந்து போடலான்னு இருக்கிறேங்க. ஆமா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம எனக்கு இறங்கலன்னா ஆல்ரெடி நான் ஐடியலுக்கு நியர்பை வந்துட்டேன். அந்த 2 kgs நம்ம நல்லா வந்து வில்லேஜ்ல போய் சாப்பிட்டது, அப்புறம் இங்க வில்லேஜ்ல இருந்து இங்க வந்துட்டு ஒரு 10 நாள் நல்லா வந்து போட்டது, அதெல்லாம் இருக்கும் இல்லையா. இதுல இருந்து என்ன தெரிய வேண்டும்னா, வெயிட் வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஏறிடும். ஆனா அதை குறைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்ன்றத நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு தான். சரிங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 80 கிலோ இருக்கும், 70 கிலோ இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 5 kg ரொம்ப ஃபாஸ்டா வந்து இறங்கிடும். ஏன்னா நம்மளோட வாட்டர் கண்டென்ட் இப்போ ஃபர்ஸ்டா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் சரசரன்னு இறங்கிடும். ஆனா நான் தான் ஆல்ரெடி ஐடியலுக்கு வந்துட்டேன் இல்லையா. சோ அப்போ கொஞ்சம் 2 kgs தான். ஆனா அந்த அடிமட்டத்துல இருக்கிறத குறைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அது வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னில இருந்து உங்களுக்கு புரியும். பட் சடனா ஒரு வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து புரியாது இல்லையா. சோ நான் புதுசா பாக்குற எல்லாருக்காகவும் தான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அவங்க ஒருத்தருக்காக இல்ல. சோ இதே மாதிரி திங்கிங் உங்க எல்லாருக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து சொன்னேனே தவிர மற்றபடி கிடையாது. சோ அதான் டெல்லி குளிர் கொஞ்சம் அதான் சிஸ்டர் அப்படிதான் இருக்கு. சேஃப்டியா தான் நாங்க வந்து இருக்கோம். நல்லா, ஏன்னா 7 வருஷம் பழைய எங்க ஹஸ்பண்ட்லாம் இங்க பிறந்தவங்களா. சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அதெல்லாம் தெரியும்ல. அது மாதிரி எங்களை வந்து பேம்பர் பண்ணிப்பாங்க. நாங்களுமே வந்து பழகிட்டோம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் பிஸ்கட் வந்து சாப்பிடாம இருக்க முடியல சிஸ்டர். சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. பிஸ்கட் வந்து சாப்பிடக்கூடாதுதான். சோ என்ன பண்றேன்னா, ஸ்வீட் இப்போ கோதுமையில பண்றது உப்பு பிஸ்கட் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்படி 1-2 அந்த மாதிரி. சரிங்களா? வேற எதுவும் சாப்பிடாதீங்க. இல்லைன்னா மேரிகோல்டு இருக்கு இல்லையா, அது 1 இல்ல 2 அவ்வளவுதான். அதுக்கு மேல எடுத்துக்காதீங்க. ரொம்ப கிரேவிங்ஸா இருக்க டைம் மட்டும் தான் நான் சொல்றேன். இதுக்காக இந்த வெயிட் லாஸ்ல பிஸ்கட் சாப்பிட சொல்லிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இரிட்டேட் ஆகும் இல்லையா,
அப்ப மட்டும்தான். அதை டெய்லி ரெகுலர் படுத்திடாதீங்க, அப்புறம் நல்லது இல்ல. அதுக்காக தான் சொல்றேன். சோ ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸ் சாரி எல்லாத்துக்குமே கமெண்ட்டுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோ ஷேர் பண்றேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு வாங்க டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல என்ன ட்ரிங்க் வந்து எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து வெந்தயத்தை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வெது வெதுப்பான தண்ணியை வந்து சேர்த்து குடிக்க போறோம். இது கொஞ்சம் வந்து கசப்பா தாங்க இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. ஒவ்வொரு உடம்பு குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாமே அப்பப்போ மட்டும் குடிச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா இது வந்து குளிர்ச்சி இல்லையா, அதனாலதான். அதுக்கப்புறம் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிச்சு அதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ப்ரௌன் பிரெட் தாங்க எடுத்துக்கேன். இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா பிரெட் பண்ண போகிறோம். குட்டி குட்டி பீஸா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுக்கலாம். அது கூடவே உளுந்தப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாமே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கும் இல்லையா. ஸோ இதை வந்து வதக்கிக்கலாம். பிரெட் வந்து நார்மலாக வந்து பிரெட் ஆம்லேட் சாப்பிடலாம், இல்லை நார்மலாக டோஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது காய்கறி வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் குடமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கேரட் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்து இதை வந்து நல்லா வந்து சுருள வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு செமி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்மளோட பிரெட் துண்டுகளையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கடைசி கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டோம்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கிரேவிங்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கடைசியாக கொஞ்சம் பட்டர் சேர்த்தா கூட நல்லா இருக்குங்க. சேர்க்காம இருக்கிறதும் நல்லது வெயிட் லாஸ் டயத்தில். அப்படி தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சிக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காஃபியோடு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்திருக்கேன் பாருங்களேன், இவ்வளோதான். அந்த 2 பிரெட் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கும். அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, செம்ம டேஸ்டியாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது திணை அரிசியை வச்சு இட்லி மாவு அரைக்கிறது தாங்க. ஸோ 2 டம்ளர் அளவுக்கு திணை அரிசி வந்து எடுத்திருக்கிறேன். இது வந்து இது கூட வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தப்பருப்பு சரிங்களா. 2 டம்ளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திணை அரிசி சரிங்களா. 1/2 இது வந்து இது அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் 2-3 டைம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஊற வைக்கும்போது கொஞ்சமாக வந்து வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதை வந்து ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதான். அது இட்லிக்கு தான் வந்து இட்லி தோசைக்கு வரும். அப்புறம் வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபுல்லாகவே சொற்றாவே இன்னைக்கு வந்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தலைவலி, முடியல கொஞ்சம். ஸோ அதனால இப்போ சொட்டெல்லாம் போட்டு பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 11 மணி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டு விட்டு வந்துடலாம் சொல்லிட்டு மிஷினில் தான் வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இல்லையா. ஸோ வந்து அப்படியே வந்து விளக்கேற்றி சூப்பராக வந்து சாமியும் கும்பிட்டாச்சு. அப்படியே அந்த சாமி கும்பிட்டாலே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக வந்து இருக்கும் இல்லையா, ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் வந்து நேற்று காயப்பட்ட துணி அதெல்லாமே எடுக்கணும் இல்லையா. அதுக்கப்புறம் வேறு துணியும் காய போட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ஊறணுங்க. நல்லா வந்து ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தான் வந்து அரைச்சிக்கிறேன். எப்போவும் நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் அரைப்போம்ல, நம்ம கிரைண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கம்மியான அளவு தானே எடுத்துருக்கோம், மிக்சி ஜாரே வந்து போதும்னு சொல்லிட்டு மிக்சி ஜார் ஆன் பண்ணதுக்கு தான் அவங்க வந்து அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் கரெக்டாக இருக்குங்க ஊற வைக்கிறது சரிங்களா. நான் ஏன் பகல்லே அரைச்சிட்டு இருக்கேன்னா இங்கே குளிராக இருக்கு இல்லையா, அதனால தான். மிக்சி ஜாரை வந்து கழுவி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான உப்புலாம் சேர்த்து நல்லா கையில் கரைச்சி வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு புளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே குளிருக்கு புளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். 1 நாள் 2 நாள் ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுட்டேன். உங்களுக்கு ரெசிபி நல்லா இருக்குல்ல. நம்ம ஊர்னா நீங்கள் சாயங்காலம் அரைச்சி வச்சாலே உங்களுக்கு நைட்டுக்குள்ளே புளிச்சு காலையில் கரெக்டாக ரெடி ஆகிடும். ஒரு அரிசி கலைஞ்சி ஊற வச்சு வச்சுட்டேங்க குக்கரில் போட்டு வடிக்கிறதுக்காக. அப்புறம் வந்து மேலே போய் மாடியில் வந்து கொஞ்சம் லைட்
உச்ச வெயில் வரும் அந்த மதியம் டைம்ல. ஸோ கொஞ்சம் வச்சு விட்டுட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் குளிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தான் வந்து பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, அது கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி இதெல்லாமே சேர்த்து அரைச்சிக்க போறேன். ஏன்னா கொத்தமல்லி சாதம் தான் செய்ய போறேன். சரிங்களா? அதுக்கு ஒரு குக்கர்ல வந்து இது நெய் தான் வந்து சூடு பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து சீரகம், அப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பட்டை, அப்புறம் பட்டை இலை, பச்சை மிளகாய்லங்க வரமிளகா சாரி, அதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வதக்கிக்கலாம் சுருள. அவ்வளோதான். இது வந்து அரிசி தண்ணி வந்து சேர்த்துக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தான். சோம்பு சீரகம் வந்து பொரிய விடுறோம். கரம் மசாலா ஸ்பைசஸ், வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துச்சு, தண்ணி சேர்த்து அரிசி சேர்த்து இது பண்ண போகிறோம் அந்த பேஸ்ட் இதெல்லாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் வந்து வச்சாச்சு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் போட்டு தான் வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். எப்பவும் போல சிம்பிளா பண்ணலாம் அப்படின்ட்டு வெறும் காலிஃப்ளவர் மட்டும் வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, எங்கிட்ட இல்லை அதனால சேர்க்கல. அதுக்கப்புறம் தக்காளியும் உப்பு சேர்த்து அதையும் வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வந்து ஒரு சுருள வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரையும் சேர்த்து விட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் போட்டிருந்தோம் இல்லையா, நல்லா இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சிக்கன் பொடி இருக்கு இல்லையா, சிக்கன் மசாலா தான் வந்து சேர்த்துருக்கேன். என்னமோ தெரியல, அந்த ஃப்ளேவர் சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ அதனால சிக்கன் மசாலா வந்து சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூளும் கொஞ்சம் சேர்த்துச்சு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் மசாலா தான் சேர்த்துருக்கேன். நல்லா சுருள எடுத்துட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதான். சிம்பிள் காலிஃப்ளவர் பொரியல், அது கூட மல்லி சாதம் அல்டிமேட்டாக இருக்கும் இல்லையா. நல்லா பொழுன்னு வந்திருக்குங்க. அரிசி ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் குக்கரில் போட்டோன்னா நல்லா இருக்குது. ஹஸ்பண்ட்க்கு வந்து சாதம் காலிஃப்ளவர்லாம் வச்சு கொடுத்துட்டு, அம்மாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம், மல்லி சாதம், காலிஃப்ளவர்லாம் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்ற மாதிரி இருந்ததுனால சரி நம்ம வந்து கொஞ்சமாக அந்த மல்லி சாதம் வந்து எடுத்துட்டு காலிஃப்ளவர் நிறைய வந்து வச்சுக்கிட்டேங்க. கொஞ்சம் இந்த மைக்ரைன் தலைவலிங்கும் போது கொஞ்சம் வந்து ஏதாவது சாப்பிட்ணுன்னு தான் தோணும் அந்த தலைவலிக்கு. ஸோ அதனால தான் வந்து பண்ணிக்கிட்டேன். இல்லைனா எக்ஸ்ட்ரா தலைவலி ஆயிடுச்சுன்னா மற்ற வேலைகள் எல்லாமே கெட்டு போய்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு பாருங்களேன், மாவை எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டேன். வெயில் போயிடுச்சு இல்லையா, அதனால. அதுக்கப்புறம் வந்து நல்லா தலைவலி மருந்து வந்து தேய்ச்சிட்டு நல்லா கம்பளியை பொத்திட்டு உட்காந்துருக்கிறேன் பாருங்களேன். சின்ன பசங்க 2 பேரும் மேலே வந்து மாடியில் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறாங்களா. ஸோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லவும் நான் கொஞ்சம் நேரம் வந்து அவங்க கத்திட்டே இருப்பாங்களா, அந்த தலைவலி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக உட்காந்துருந்தேன். காலைல சாக்ஸ்லாம் போட்டாச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் ஒரு பிளாக் காஃபி தான் வந்து போட்டு குடிக்கிறேன். கொஞ்சம் அப்படி தாங்க இருக்கும். இந்த மைக்ரைன் தலைவலி உள்ளவங்களுக்கு தெரியும், பெரிய தலைவலி இது. ஸோ அப்படியே வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஆஃப்ரிக்கா பசங்க அம்மாச்சி ஒர்க் பண்ணுற இடத்துல உள்ளவங்க வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சோளக்கருது தான் வந்து சுடுறேன். சோளக்கருது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி அதுக்குள்ள காஃபியும் போட்டுட்டு சைடில் வந்து சோளக்கருது தான் சுட்டுட்டு இருந்தேன். சோளக்கருதெல்லாம் வெயிட் லாஸ் டயத்தில் வந்து ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த ஸ்வீட் கார்ன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நம்ம சுட்டு சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணலாம். எனக்கு சுட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அது இந்த குளிருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா ஒரு கருது ஃபுல்லாகவே நான் வந்து சுட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பிள்ளையும் வந்து இருந்துச்சு, நல்லா வந்து விளாண்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து 6 மணி ஆயிடுச்சு, டியூஷனில் விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவரை வந்து போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணினேங்க. வெயிட் லாஸ் டயத்தில் நீங்கள் வந்து 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுங்கள். வேறு எக்ஸசைஸ்லாம் தேவையில்லைங்க. 1 மணி நேரம் வாக்கிங், நல்லா ஹெல்த்தியாக அந்த மாதிரி சாப்பிடுங்க. கரெக்டாக சூப்பராக வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சோளக்கருது சாப்பிட்டேன் இல்லையா, ரொம்ப பசியெல்லாம் இல்லை. ஸோ ப்ரோட்டீன் சோர்ஸ் எனக்கு கம்மியாக எடுத்த மாதிரி இருந்ததுனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு தான் வந்து எடுத்து சாப்பிட்டாச்சு. டின்னருக்கு முடிச்சாச்சு. இதுதான். அதுக்கப்புறம் வந்து மல்லி சாதம் இருந்தது இல்லையா, நிறைய தானே பண்ணியிருந்தேன், அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இன்றைக்கி டின்னர் எப்படியோ அதை வச்சு ஊட்டியாச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. பாருங்களேன், மாவு பாருங்களேன், இன்ன வரைக்குமே லைட்டாக கூட உப்பலை பாருங்க. இதுதாங்க, இங்கே செம்ம குளிர் இல்லையா, அப்புறம் எப்படி உப்போம். வெயில்னா ஒரே நைட்லேயே கரெக்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வார்ம் வாட்டர் குடிச்சு தாங்க இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோதாங்க.
இன்னைக்கு டேவை வந்து பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நிறைய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.